இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு CSS ஜாவா ஸ்கிரிப்டும் HTML-யும் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நார்மலாக HTML CSS ஜாவா கோடு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது அண்ட் கோட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அண்ட் ChatGPT வந்து ஃபெமிலியராக சொல்லலாம். நம்ம என்ன டாஸ்க் வேணுமோ அதுக்கு தேவையானது ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் த மேஜராக நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது ஹவு டு கனெக்ட் தம். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று CSS ஃபைலு, அப்புறம் ஒரு HTML ஃபைலு, JavaScript ஃபைல். இதை ஃபஸ்ட்டு 3ஐயும் ஒன்றில் சேவ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரஃபாக ஒரு HTML ஃபைல், ஓகேவா? HTML ஃபைல்னு வச்சுருக்கோம். ref.css, அதாவது ரஃப்ன்றது நேமு, ஒரு ref.js. இதை நான் ரஃபாக பண்ணனால இதுக்கு ரஃப்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் ஒரு நேமோட சேவ் பண்ணிக்கணும். இப்போது இதோட பாடி எது? HTML ஃபைல். ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆக போகுது. ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் டிசைனுக்கும் தான் CSSும் JavaScripடும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த CSSோட இந்த ஸ்டைல் ஷீட்டுன்பாங்க CSS ஃபைலை. ஸோ அதை நம்ம லிங்க் பண்ணணும் HTML. இதுதான் அதோட லிங்க். ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் காமன். லிங்க் REL ஸ்டைல் ஷீட்டுன்னு போட்டு இந்த HREF இந்த லிங்கை கொடுக்கணும். இது வந்து ஃபைல் நேமை கொடுத்தா மட்டும் போதும். அதாவது ref.css. இது வந்து ஏன் இங்கே வெறும் ref.css கொடுத்தேன்னா, இது 3மே நான் ஒரே ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அதனால் இந்த பேரை மட்டும் இங்கே கொடுத்தா போதும். இஃப் இதை நான் தனித்தனி ஃபோல்டர்ஸில் வச்சுருக்கேன், ஒரே ப்ராஜெக்ட்குள்ளே வைக்கல அப்படின்னா, இங்கே HREFல அதோட பாத்தை கொடுக்கணும். ஓகேவா? இப்போ லோக்கல் டிஸ்க் டியில் இருக்குது, டியில் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அந்த பாத் இருக்குல்ல மேலே, ஸோ அந்த பாத்தை இங்கே நம்ம பேஜ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நான் ஒரே ஃபோல்டரில் வச்சுருக்கனால நான் இங்கே வந்து அதோட பேரை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயே இந்த ref.js இது JavaScript ஃபைலை நான் கனெக்ட் பண்ணணும். இது ஃபங்க்ஷனாலிட்டிக்கு. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இதுக்கு என்ன லிங்க் கொடுக்கணும்? ஸ்கிரிப்ட் சோர்ஸ் ஈக்குவல் டு இதோட நேம். அதே மாதிரி தான் இங்கேயும். அங்கே வந்து ஸ்டைல் ஷீட்டாக இருக்கும், இங்கே வந்து ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அண்ட் ஒரே ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கனால ref.jsன்னு கொடுக்கணும். இஃப் இட் இஸ் ப்ராஜெக்ட்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம அதோட பாத்தை இங்கே கொடுக்கணும். சோர்ஸுக்கு பதிலாக URLன்னு போட்டு அந்த பாத்தை கொடுக்கணும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஸ்கிரிப்ட்னா இந்த லைனில் தான் போடணும், ஸ்டைல் ஷீட்னா மேலே தான் போடணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது அப்படியே காப்பி பண்ணி மேலே கூட போட்டுக்கலாம். என்ன நம்ம இங்கே கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நார்மலாக நீங்கள் கோட் எங்கே காப்பி பண்ணாலும் இது நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ சும்மா இங்கே கால் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நார்மலாக பண்ண வேண்டியது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் இப்போ வந்து ChatGPT எடுத்துக்கிறேன். ChatGPTன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், ஒரு AI டூல். அதில் வந்து நம்ம ஒரு டாஸ்க் கேட்குறோம். எப்படி கேட்குறது? ChatGPTயே சில பேர்த்துக்கு யூஸ் பண்ண தெரியல, அதனால நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க? கிரியேட் அ வெப்சைட் ஃபார் ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துடலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரியேட் web page using HTML, CSS, JavaScript for student portal. இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேவா? இது வந்து கொடுக்க வேண்டியது. இதுதான் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க டாஸ்க். இதுலயே வந்து நம்மளுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் இங்கே போடணும். இப்போ பாருங்க, இப்போ HTMLக்கு கோட் கொடுத்துருச்சு.
கோட் டைப் பண்ணிட்டே இருக்கு ஸ்கிரிப்ட்